பூமியில் மனிதர்களின் அக்கிரமம் பெருகியிருப்பதையும் அவர்கள் இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் தீயனவாயிருப்பதையும் ஆண்டவர் கண்டார். அப்பொழுது தேவன் நோவாவிடம், நான் எல்லா மாம்சத்தையும் அழிக்கத் தீர்மானித்துள்ளேன். நீ உனக்காக கோஃபர் மரத்தால் ஒரு பேழையை செய் என்றார். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே எல்லாவற்றையும் செய்தார். அவர் பேழையை கட்டும்போது மக்கள் அவரை பார்த்து பரிகாசம் செய்தனர். ஆனால் நோவா ஆண்டவரின் வார்த்தையில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். பின்பு ஆண்டவர் நோவாவிடம், நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகல மிருகங்களிலும் பறவைகளிலும் ஜோடி ஜோடியாக உன்னிடத்தில் வரவேண்டும் என்றார். அப்படியே சகல ஜீவராசிகளும் பேழைக்குள் பிரவேசித்தன. 7 நாட்களுக்குப் பிறகு பூமியின் மீது பெருவெள்ளம் உண்டானது. வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு 40 பகலும் 40 இரவும் பூமியின் மேல் மழை பெய்தது. நீர் பெருகி உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. பேழை நீரின் மேல் மிதந்தது. தேவன் நோவாவையும் பேழையிலிருந்த யாவற்றையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது நீர் அமர்ந்தது. பேழை அரராத் மலைகளின் மேல் தங்கியது. நோவாவும் அவனுடன் இருந்த யாவரும் பேழையிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டினார். தேவன், இனி மாம்சமான யாவரையும் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க மாட்டேன். என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் என்றார்.